கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் நேற்று தினத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வேறு ஒரு பாரத்தை கொடுத்து, பரிசுத்த திருவிருந்தை குறித்து என்னுடைய ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தை என்னுடைய உள்ளத்தில் வைத்தபடினாலே நான் செய்தியை மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலே திருவிருந்து என்றால் என்ன, பரிசுத்த திருவிருந்து என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், 27வது வசனம், 29வது வசனம், இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 27, 29. இந்த செய்தியை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் பரிசுத்த திருவிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 27, 29 வசனங்கள். சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வசனத்திலே நீங்கள் உன்னித்து கவனித்து வாசித்திருப்பீர்கள் என்றால் இந்த 3 வசனங்களிலும் ஒரு பொதுவான ஒரு வாக்கியம் வருகிறதை உங்களால் பார்க்க முடியும். அதை யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சரீரம். ஆமென். 24வது வசனத்தில் பாருங்க, என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. 27வது வசனத்திலே கர்த்தருடைய சரீரம். 29வது வசனத்திலே கர்த்தருடைய சரீரம். அப்ப இந்த 3 வசனங்களிலும் இந்த பொதுவான ஒரு கருத்து கர்த்தருடைய சரீரம் என்று வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு வாக்கியமோ அல்லது ஒரு சிந்தனையோ தொடர்ந்து ஒரு முறையோ 2 முறையோ 3 முறை வருமானால் அது மிக மிக முக்கியம் என்று அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு சிந்தனை அல்லது ஏதாவது ஒரு வாக்கியம் ஒரு விசைக்கு மேலே வருமானால், 2 விசை அல்லது 3 விசை வருமானால் நாம் அப்படியே நிறுத்திவிட்டு அதை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். காரணம், அதிலே கர்த்தர் ஒரு பெரிய சத்தியத்தை வைத்திருக்கிறார். அது மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்று அர்த்தம். அதனால தான் கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லி இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த திருவிருந்தை துவக்கி நடத்தி வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். காரணம், அவருடைய சரீரமாய் இருக்கிற சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுதான் நோக்கம். ஆண்டவராகிய இயேசு தான் இந்த பரிசுத்த திருவிருந்தை ஆரம்பித்து துவக்கி வைத்தவர். இதற்கு காரணம், அவருடைய சரீரத்திலே நாம் பங்கு பெறும்போது அவருடைய சரீரமாய் இருக்கிற கர்த்தருடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். நான் துவக்கத்திலே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க 28வது வசனம் 29வது வசனத்தை உங்களோட பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். 29வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்ப கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று புதிய ஏற்பாட்டு சபை
நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து அறிய வேண்டும். நாம் நிதானித்து அறியாவிட்டால் அபாத்திரவான்களாய் அதில் பங்கு பெற நேரும். அது சொல்றது விளங்குதா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று, கர்த்தருடைய சரீரம் என்ன, கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிற முக்கியத்துவம் தான் என்ன, அந்த கர்த்தருடைய சரீரம் தான் என்ன என்பதை நிதானித்து அறிந்து பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவோமானால் இந்த பரிசுத்த திருவிருந்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். அநேக சமயத்தில் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய தவறி விடுகிறோம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், 2வது ஞாயிற்றுக்கிழமை ஏதோ திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம், அப்பத்தை கொடுக்குறாங்க, ரசத்தை கொடுக்குறாங்க, சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிடுறோம். இல்லை, அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். 2 காரியங்கள் 28வது வசனத்திலும் 29வது வசனத்திலும். 28வது வசனத்திலே தன்னைத்தானே சோதித்தறியணும். முதலாவது கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறிவதற்கு முன்னே நம்மையே சோதித்தறியணும். கர்த்தருடைய சமூகத்திலே நான் எப்படி இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னோட தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை, யாரும் காணாத ஒரு பகுதியிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் என்னையே சோதித்து அறிந்த பிறகு 29வது வசனத்தில் அவருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். 2 காரியம். நாம் நம்மையே சோதித்து அறியணும். 2வது அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியணும். நம்மை சோதித்து அறியணும், அவருடைய சரீரத்தை நிதானித்து அறியணும். எத்தனை பேருக்கு வித்தியாசம் விளங்குது? நம்மை சோதித்து அறியணும், அவருடைய சரீரத்தை நிதானித்து அறியணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. 29 அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஆமென். இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த காலை வேளையில நமக்கு வருகிறது. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக விளங்கிக்கணும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து திருவிருந்திலே பங்கு பெற்றால் இந்த திருவிருந்து நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாவிட்டால் அதோடைய விளைவு என்னது? ஆக்கினை தீர்ப்பு. இப்போ ஒன்று சொல்லுங்க, திருவிருந்து ஆராதனை ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். எப்ப? கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறிந்தால். கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியலனா ஆக்கினை தீர்ப்பு. அப்ப ஆசீர்வாதமாய் இருக்கிற திருவிருந்து ஆராதனை ஆக்கினை தீர்ப்பாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்றது விளங்குதா? ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆக்கினை தீர்ப்பாக மாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. எப்ப? கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாவிட்டால். இப்ப எப்படி நிதானித்து அறியறது என்பதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கற்றுத்தர கர்த்தரால் நான் ஏவப்படுகிறேன். அப்ப நம்ம ஒன்றை யோசித்து பார்க்கணும். ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, அவபக்தி உள்ளவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு, அவபக்தி உள்ளவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உள்ள கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆக்கினை தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தையும் பெற்று ஒரு ஆவிக்குரிய சபையில வந்து அவருடைய சரீரத்தை நிதானித்து அறியாவிட்டால் அதே ஆக்கினை தீர்ப்பு. யோசிச்சு பார்க்க முடியுதா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அவபக்தி உள்ளவர்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்போ அதே ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஒரு ஆவிக்குரிய சபையில வந்து
அவருடைய சரீரத்தை நிதானிக்க தவறி விடுவோமானால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறதோ அதே ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கு. இந்த ஒரு காரியம் நம்முடைய சிந்தையில நல்ல பதிய வேணும். அப்ப நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேணும்? அப்ப திருவிருந்து ஆராதனையிலே நான் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும்? எவ்வளவு ஆயத்தத்தோடு பங்கு பெறணும்? எவ்வளவு பயபக்தியோடு திருவிருந்திலே நான் பங்கு பெற வேண்டும்? ஆமென். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பரிசுத்த ஆவியை எழுதி வைக்கும் போது அவர் எப்படி திரும்ப எழுதி வைத்திருக்கிறாரு? இது என்னுடைய சரீரம், ஆகவே ஜாக்கிரதையா இருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகனே, என் மகளே, இன்னைக்கு நீங்க பங்கு பெற வந்திருக்கிறது என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம். ஆகவே அலட்சியப்படுத்திடாதீங்க, லேசா எடுத்துறாதீங்க. நீங்க பங்கு பெற வந்திருக்கிறது என்னுடைய சரீரம், ஆகவே ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். துக்கத்தோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். அநேக சுவிசேஷர்கள், ஏன் பாஸ்டர்ஸ் கூட, சபை மேய்ப்பர்கள் கூட சில இடங்களிலே திருவிருந்தா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இல்லையோ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா கோச்சிக்கிட்டு போயிடுவாங்களாம். திருவிருந்து கொடுக்கலன்னா சபையை விட்டுருவாங்களாம். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படலாலும் சரி, எல்லாத்துக்கும் கம்யூனியன். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் தெரியுமா? எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்படிப்பட்ட ஓப்பன் கம்யூனியன் கொடுக்கிற ஒரு சபையில ஒரு விசுவாசி உட்கார்ந்து எப்படிங்க அவிசுவாசிகளோடு, ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட எப்படி திருவிருந்து எடுக்க முடியும் என்று கேட்கிறேன். அப்படி எடுக்கலாமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட சேர்ந்து திருவிருந்து எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? எவ்வளவு தெளிவா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், நல்ல கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? துவக்கத்தில் வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அப்படி என்றால் உலகத்திலே வாழ முடியாது. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சகோதரர் அவிசுவாசி குறித்து பவுல் பேசல, சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு விசுவாசி விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, ஒரு விசுவாசி பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அந்த விசுவாசியோடு
கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு கூட புசிக்கவும் கூடாது. திருவிருந்திலே பங்கு பெறவும் கூடாது. எவ்வளவு தெளிவா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்களேன். அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட? கர்த்தரை நேசிக்கிறவர்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்க பிரயாசப்படுகிறவர்கள், தங்கள் ரட்சிப்பு நிறைவேற போராடி பிரயாசப்படுகிறவர்களோடு கூட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த திருவிருந்து என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டிக்காக மாத்திரம்தான், எல்லாருக்கும் அல்ல. நம்முடைய பரம மலவானாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி. இந்த மனவாட்டி யாரு? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணவர்கள். ஞானஸ்தானத்திலே பரிசுத்த வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ண மனவாட்டிக்காக தான் கர்த்தர் இந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். திருவிருந்து, பரிசுத்த திருவிருந்து எல்லாருக்கும் அல்ல. அருமையான சபையாரே, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படியா உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இதை வேதாகமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவனிங்கள், ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினார். அப்படிதானே? வனாந்திரத்துக்கு ஆண்டவர் இயேசு போவாரு, அவருக்கு பின்பாக திரளான கூட்டம் வந்துடும். ஆண்டவராய் இயேசுவை பின்பற்ற திரளான கூட்டம். ஆண்டவராய் இயேசு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். அப்படி வனாந்திரத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வரும்போது ஆண்டவராய் இயேசு அவர்களை விரும்பி அனுப்புறதில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து வயிறு நிறைய போஷித்து திருப்திப்படுத்தி அனுப்புவார். அப்படிதானே? அப்படிதானே? வனாந்திரத்தில் வந்த திரளான ஜனங்களுக்கு புசிக்க ஆகாரத்தை கொடுத்து தான் ஆண்டவர் இயேசு அனுப்பினார். ஆனா ஒரு விசை கூட வனாந்திரத்தில் கூடிய திரளான ஜனங்களுக்கு நான் திருவிருந்து கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? திருவிருந்து அப்படி கொடுக்கிறது அல்ல. பரிசுத்த திருவிருந்து அப்படியே கூட்ட கூட்டமா வருகிற எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கிறது அல்ல. சாப்பாடு கொடுக்கலாம், திருவிருந்தை எல்லாருக்கும் அப்படி கொடுக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு திருவிருந்தை தன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம்தான் அந்த திருவிருந்து. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்ம வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. நம்ம எங்க திருவிருந்து எடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்திலும் போய் திருவிருந்தெல்லாம் எடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கென்று ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சபையிலே, அந்த ஐக்கியத்திலே பரிசுத்த திருவிருந்தை நாம் ஆசரிக்க வேண்டும். நீங்க எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு வெளியூர் போக நேர்ந்தாலும் நீங்க எந்த சபையில போய் திருவிருந்து எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சபை பக்கத்தில் இருக்கு, எல்லாத்துக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போய் திருவிருந்து எடுத்தா நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வேண்டியதா. அதான் சொல்றார் பவுல், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது? அப்படி அவர்கள் செய்கிறது காரணம் என்ன? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீங்க இந்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய வேண்டும். சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இந்த திருவிருந்தில் யார் பங்கு பெறலாம்? ஒரு 7 தகுதிகள் இருக்கிறது. கூடுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். திருவிருந்திலே யார் பங்கு பெறலாம்? ஆவிக்குரிய 7 தகுதிகள். முதலாவது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அடைந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து, மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்க ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். முதலாவது தகுதி, பாவத்துக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம், மூழ்க ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு முன்பாகவும்
மனுஷர்களுக்கு முன்பாகவும் சுத்த மனசாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும். நம்முடைய மனசாட்சியை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. மனசாட்சி சுத்த மனசாட்சி. நான் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் வாழ்கிறேன், கர்த்தருடைய பார்வையிலே பிரீதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் ஆவியானவரை துக்கப்படுத்துவதில்லை, அறிந்த தெரிந்த பாவத்திலே நான் என்னை ஈடுபடுத்துகிறது இல்லை என்று சொல்லி சுத்த மனசாட்சி இருக்கணும். மூன்றாவது, அறிந்து தெரிந்து துணிகரமான பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அறிந்து தெரிந்த துணிகரமான பாவம், இது பாவம் தெரிஞ்சு செய்வாங்க பாருங்க, அப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகி இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லணும், என்னோட வாழ்க்கையில இது பாவம் என்று அறிந்தும் இதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல, எனக்கு தெரிந்த பாவம் என்னோட வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லணும். பாவம்னு தெரிகிற எந்த காரியமும் என்னோட வாழ்க்கையில் இல்லை என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகளோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து பாவத்தை விட்டவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். சாட்சி முதலாவது எங்க தெரியுமா? நம்மளோட சொந்த வீட்டில். வெளியே சாட்சி வாங்குறது ரொம்ப ஈஸி. வெளியே போய் கேட்டா, ஐயோ இந்த பிரதரா அருமையான பிரதர், இந்த சிஸ்டரா அருமையான சிஸ்டர். வீட்டில் எப்படி நம்ம சகோதரர்களை பற்றி சகோதரிட்ட தான் கேட்கணும், மனைவிட்ட தான் கேட்கணும். புருஷனோட சாட்சியை மனைவிட்ட கேட்கணும், மனைவியோட சாட்சியை புருஷன்ட்ட கேட்கணும். சகோதரனே, உங்களோட மனைவி உங்களை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? சகோதரியே, உங்களோட சொந்த புருஷர் உங்களை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? நம்மளோட சாட்சி முதலாவது வீட்டில், அப்புறம் சபையில், அப்புறம் வேலை ஸ்தலத்தில் நற்சாட்சி இருக்க வேண்டும். ஆறாவதாக, சபையிலே, சரீரமாகி இருக்கிற சபையிலே ஒருவரோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். எந்த கசப்பு, விரோதம், பகை, வைராக்கியம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த சபை ஐக்கியத்தில் எல்லாரோடும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். எல்லாரோட ஐக்கியம், எல்லாருடைய முகத்தையும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும். சில விசுவாசிகளை பார்த்துறீங்களா, அந்த பிரதர் அங்க வந்தாலும் இப்படி இவங்க போயிடுவாங்க, அந்த சகோதரி அங்க வந்தாக்க வேற விதத்தில் இந்த சகோதரி ஓடுவாங்க. திருவிருந்து பங்கு பெற பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறேன். எல்லாரோடும் நல்ல ஐக்கியம், சமாதானம் என்ற உடன்படிக்கையை காக்க வேண்டும், பத்திரமாய் காக்க வேண்டும். சமாதானம் என்ற உடன்படிக்கையை நம்ம காக்கணும். ஒருமனம், சமாதானம் என்ற ஒருமனதை நாம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கசப்பு, வைராக்கியம், குரோதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கடைசியாக ஏழாவது காரியம், நம்முடைய ஆண்டவரோடு கூட அறுபடாத, உடைப்படாத ஒரு நல்ல ஐக்கியத்தின் உறவு இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஐக்கியத்தின் உறவு ஆண்டவரோடு கூட இருக்கு. 7 காரியங்களை சொன்னேன். இந்த 7 காரியங்களை உங்களோட வாழ்க்கையில வைத்து பரிசோதனை பண்ணும். இதைதான் தன்னைத்தானே சோதித்து அறிந்து வாஸ்தவம்ல. இந்த 7 காரியத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து இந்த நாளிலே திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறும். அதற்கு பிறகு கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நாம் நிதானித்து அறியலாம். சகோதரனே, சகோதரியே, இந்த கர்த்தருடைய திருவிருந்திலே இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நம்ம பானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு சரியான விதத்திலே திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோமானால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படும். காரணம், இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம். அப்படிதானே? அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். எதற்கு? அவரை போல மாறுவதற்கு. ஆமென்.
ஒவ்வொரு விஷயம் திருவிருந்திலே பங்கு பெறும்போது நாம் ஆண்டவராய் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு காரியத்தை நாம் மறக்க கூடாது. திருவிருந்து பங்கு பெறும்போது ஒரு காரியத்தை நாம் மறக்கவே கூடாது. என்ன தெரியுமா? திருவிருந்தில் பங்கு பெறும்போது அவருடைய சரீரத்திலே நாம் ஐக்கியப்படுகிறோம். அவருடைய சரீரம்னா என்னது? சபை. அவருடைய சரீரத்திலே ஐக்கியப்படுகிறோம் என்றால் சபையிலே ஐக்கியப்படுகிறோம். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது அவரோடு கூட ஐக்கியம் கொள்றோம். அப்படிதானே? நீங்க வேதம் வாசிக்கும் போது அவரோடு கூட ஐக்கியம் கொள்றோம். நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரோடு கூட அதே போல திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறும்போது அவருடைய சரீரத்தோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைக்க கூடாது ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்த ரொட்டியை நமக்கு கொடுக்குறாங்க, ஏதோ கிரேப் ஜூஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. இதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்தை நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் இதை பெறும்போது ஒரு காரியத்தை விளங்கணும். நல்ல கவனிங்கள். இந்த அப்பத்தை நம்ம கையை நீட்டி வாங்கும்போது நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அப்பத்தை நான் வாங்கி புசிக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையாகிய அப்பத்தினாலே நான் போஷிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லலாம், திருவிருந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கும் போதெல்லாம் திருவிருந்திலே பங்கு பெறுகிறீர்கள். ஒவ்வொரு விஷயம் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் போதெல்லாம் நீங்க திருவிருந்திலே பங்கு பெறுகிறீர்கள். ஆமென். பயபக்தியோடு கூட இந்த பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கும் போதே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஆமென். ஒரு பயபக்தியோடு கூட திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு. கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள், பயபக்தியோடு கூட பங்கு பெறுங்கள். ஆமென். சபையாரே, கர்த்தருடைய சரீரம் என்றால் என்ன? கர்த்தருடைய சரீரத்தை எப்படி நாம் நிதானித்து அறிய முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாரா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்தார். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக செய்த காரியங்களை நினைவு கூறும்படியாக தான் பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன அர்த்தப்படுத்துகிறோம் என்றால், எப்படி இந்த திருப்பந்தியிலே நான் பங்கு பெறுகிறேனோ அதே போல ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால நான் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், உங்களுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்படணும். அதை தான் நாம் அர்த்தப்படுத்துகிறோம், இதை தான் நாம் நினைவு கூறுகிறோம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்படுறேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நான் போஷிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியுங்கள். எப்படி? அவருடைய சரீரம் என்ன? அவருடைய சரீரத்தின் மகிமைதான் என்ன, மேன்மைதான் என்ன? கர்த்தருடைய சரீரம் என்று வாசித்தோமே, கர்த்தருடைய சரீரத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது? ஒரு 4 குறிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஒருவேளை இந்த நாளின் செய்தியை முடிக்க முடியாவிட்டாலும் அடுத்த வாரம் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து கவனிப்போம். காரணம், இது ஒரு முக்கியமான சத்தியம், சபை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். ஒரு 4 குறிப்புகள். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியுங்கள். அவருடைய சரீரம் என்ன அப்படின்னு விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அதை எப்படி விளங்கிக் கொள்கிறது? தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது? நாம் எண்ணத்தை நிதானித்து அறிகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். இரண்டாவது, மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயமாக விளங்க ஆயத்தமான சரீரம். தேவனுடைய ஆலயமாக விளங்க ஆயத்தமான சரீரம். நான்காவது,
நாம் சுத்திகரிக்கப்பட பலியாவதற்காக ஆயத்தமான சரீரம். நாம் சுத்திகரிக்கப்பட பலியாவதற்காக ஆயத்தமான சரீரம். இந்த 4 காரியங்களை நாம் விளங்கிக் கொண்டால் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நாம் நிதானித்து அறிந்து கொள்ளலாம். நிதானித்து அறிந்து திருவிருந்திலே பங்கு பெறுவதால் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச விட்டு கொடுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை உன்னித்து கவனித்து ஈர்த்து அதை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்கள். முதலாவது, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். எடுத்து வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அது அண்டர்லைன் பண்ணீங்க. இங்கதான் சத்தியமே இருக்கிறது. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதற்காக இந்த சரீரம் எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயர் நிருபத்திலே தெளிவாக எழுதுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும், சர்வாங்க தகன பலிகளும், பாவ நிவாரண பலிகளும், பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, நல்ல கவனிங்க, எதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம்? ஏன் பிதா ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார்? 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவா இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசுவோட சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? எப்படிப்பட்ட சரீரம்? ஆயத்தமான சரீரம், ஆயத்தப்பட்ட சரீரம். எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம்? ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதற்கு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. ஆண்டவராகிய இயேசு வார்த்தையா இருந்தவர், அப்படித்தானே? வார்த்தையா இருந்தவருக்கு ஒரு சரீரத்தை பிதா உண்டு பண்ணினாராம், ஆயத்தம் பண்ணினாராம். எதற்கு அவருக்கு ஒரு சரீரம்? பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக. ஆமென். தெளிவா இருக்கா உங்களுக்கு? இந்த வசனம், வாசிக்கப்பட்ட வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பேசுகிறது. இப்ப நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ப ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்துகிற மனுஷன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்புகிறது இல்லை. நல்ல கவனிங்க. ஏதோ நான் பாவத்தை செய்துட்டேன், அதுக்காக ஒரு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு ஒரு பலியை செலுத்துகிறார். ஆனால் அந்த பலியிலே உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட பலியை வெறுக்கிறார். மனம் திரும்புதல் இல்லாமல் செலுத்தப்படுகிற எந்த பலியையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஏன்? அதுல மனம் திரும்புதல் இல்லை. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. காரணம், மனஸ்தாபம். பாவத்துக்கென்று மனஸ்தாபம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த பலியின் முறைமைகள் எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு தன்னையே பூரண பலியாக ஒப்பு கொடுத்தது. காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பி, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நம்மையே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு பூரண பலியாக கல்வாரி சிலுவையில் நமக்காய் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபையாரே, நல்ல கவனிங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து.
ஆதியிலிருந்து பெரிஷித் பாரா எலோஹிம் எதாஷமாயின் வஹத் ஆரத். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாகிய தேவனாக இருக்கிறார். வார்த்தையாகிய தேவன். யோவான் 1:1 சொல்றார்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையாய் இருந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே நம்முடைய மீட்புக்காக வருகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வருகிறார். அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணினார். பிதா ஆண்டவராகிய இயேசுவுக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். வார்த்தையாகிய தேவனுக்கு ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது? ஆயத்தப்பட்ட சரீரம், ஆயத்தமான சரீரம். எதற்கு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. நீங்க அந்த 5வது வசனத்தை பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அண்டர்லைன் பண்ணீங்க, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம் எங்க இருக்கிறது? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 40:6 வாசிங்க. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல், அதே வசனம் தான், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இதுக்கு பதிலா சங்கீதத்தில் எப்படி இருக்கு? என் செவிகளை திறந்தீர். அதுக்கப்புறம் அதேதான், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. இந்த வசனத்தை தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் மேல்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு? என் செவிகளை திறந்து. புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு? எனக்கு சரீரத்தை ஆயத்தம். ஏன் இப்படியாவது எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் வார்த்தையா இருந்ததுனால நம்முடைய செவி திறக்கப்படணும். வார்த்தையா இருக்கிறவரை கேட்கணும், அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் அவர் வார்த்தையா இருந்தபடினாலே என் செவிகளை திறந்தீர்னு எழுதியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு? மாமிசமாக. அதுக்குதான் அவருக்கு சரீரத்தை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விளங்குதா? அப்ப அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? ஆயத்தமான சரீரம். எதற்காக? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆமென். ஜனங்க நினைக்கிறாங்க, நீங்க கிறிஸ்தவம் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் மாசம் இது, டிசம்பர் மாசம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய சரீரம் ஏதோ ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றுல உருவாச்சு, ஒரு சாதாரண சரீரம். இல்லை சகோதரனே, இல்லை சகோதரி, அவருடைய சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, ஆயத்தமான சரீரம். எதுக்கு தெரியுமா? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அது என்னது? இரண்டாவது அவருடைய பூரணமான பலி, அவருடைய பூரணமான ஒரே பலியை நிலைநிறுத்துவதற்காக முதலாவது ஆனதை நீக்கி போடும். பலி முறைமைகள், ஆடு மாடு அவைகளை பலி விடுகிறதை அவர் நீக்கி போட்டுட்டு தன்னையே பூரணமான பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைதான் நம்ம 5வது வசனத்தில் வாசித்தோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிதாவானவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினாராம். ஆமென்.
ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதே போல நாம யாரு? அவருடைய சரீரம். ஆயத்தப்படணுமா ஆயத்தப்படக்கூடாது? அவருடைய சரீரமே ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம். அப்ப இந்த சரீரம் ஆயத்தப்படணும். அப்ப திருவிருந்தில் ஆயத்தம் எல்லாம் பங்கு பெறலாமா? யோசிச்சு பாருங்க. அவருடைய சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம், கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். அப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? சபையாகிய கர்த்தருடைய சரீரம் அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தப்படணும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? சகோதரேஸ்வரி, தீர்மானம் பண்ணுங்க. திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எப்படி உமக்கு ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினீரோ அதே போல எனக்கு நீர் ஆயத்தப்படுத்தின இந்த சரீரத்திலே உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு தெரியுமா? கர்த்தர் நம்மள உலகத்தில் எதுக்கு வச்சிருக்கார் தெரியுமா? எதுக்கு வச்சிருக்கிறார்? நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கா? அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு. அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொண்டு அவருடைய ஆயத்தப்பட்ட சரீரத்திலே திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறும், மறுரூபமாகும். இந்த ஆயத்தப்படுத்த சரீரம் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும். ஆமென். அதான் நான் சொன்னேன், ஆதியிலே அவர் வார்த்தையாய் இருந்தவர். இந்த உலகத்துக்கு வரும்போது மாமிசத்தில் வந்தார். ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு சரீரத்தில் வந்தார். ஆதியிலே அவர் யாரு? வார்த்தை. இந்த உலகத்தில் வரும்போது மாமிசம், ஆயத்தப்பட்ட சரீரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சரீரம் தான் வார்த்தை. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதியில வார்த்தை, உலகத்துக்குள்ள அவர் வரும்போது ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரத்திலே வருகிறார். அப்ப அந்த சரீரம் எது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, அவர் செய்த உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது. இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப பரிசுத்தம் எதுல வருது? உபதேசத்தில் வருது. அதனாலதான் சபையில உபதேசம் வேணும், பிரசங்கம் அல்ல. சபையில என்ன வேணும்? உபதேசம், போதனை, டீச்சிங், பிரீச்சிங் அல்ல. பிரசங்கம் சபைக்கு வெளியே, சபைக்குள்ளே உபதேசம், போதனை அவசியம். எவ்வளவு கிளவு அந்த உபதேசத்தை நாம் கேட்கிறோமோ அவ்வளவு கிளவு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். நீங்க பரிசுத்த திருவிருந்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் பங்கு பெறும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை திராணிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதாங்க சத்தியம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, ஒருவேளை இத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில 20 வருஷமோ 25 வருஷம் 30 வருஷம் 40 50 வருஷம் உங்களுடைய சொந்த சித்தத்தையே நிறைவேற்றி இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, இனிமேலும் என்னுடைய சித்தம் அல்ல, நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். அவன் சொல்லட்டா? ஆண்டுடைய சித்தத்தை விட்டுட்டு நான் என்னுடைய சித்தத்தை செய்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சித்தத்துக்கு விரோதமா செய்துட்டு இருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அவருடைய சித்தத்தையே விட்டுட்டு நான் என்னுடைய சித்தத்தையே செய்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். நம்முடைய முற்காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய விருப்பத்தின்படி மாமிச இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். அப்படிதானே? மாமிச இச்சைகளை நிறைவேற்றுவதாக இந்த உலகத்திலே, இந்த மாமிசத்திலே நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவருடைய சரீரத்திலே அங்கமான பிறகு, அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு, எப்படி கிறிஸ்துவுக்காக ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அதே போல கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நமக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசுவோடு சேர்ந்து இந்த சரீரத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
பிதாவானவர் அவருக்கு ஏன் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார்? பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த சரீரம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் இந்த சரீரத்தை உருவாக்கி இந்த உலகத்துல கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து உலகத்துல கொண்டு வந்தது எதுக்கு? பிதாவுடைய சித்தத்தை. உங்களை உருவாக்கி, தாயின் கருவிலே உங்களை உருவாக்கி உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்துல கொண்டு வந்தது எதுக்கு? இதை விளங்கணும். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆதாமுக்கு ஏன் தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த முதலாவது மனுஷன் ஆவியின் மனுஷன். எத்தனை பேருக்கு அந்த லாட்டின் வேர்டு ஞாபகம் இருக்கிறது? கிரீஷோ எக்ஸ் நிகாயிலோ, அப்படிதானே? ஒன்றுமில்லாதிருந்து உருவாக்கப்பட்டு ஆவியின் மனுஷனாக தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல தான் ஆவியான மனுஷனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. கிரீஷோ எக்ஸ் மெட்டீரியா, மண்ணை எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு சரீரம். எதற்கு ஆதாமுக்கு சரீரம்? சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்யும்படியாக. ஆகவே சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, விசேஷித்த சரீரம். காரணம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற சரீரம். ஆமென். ஆகவே இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே இந்த சரீரத்தில் நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ப்பா. கடந்த நாட்களில் என்னுடைய இச்சையை நிறைவேற்றி கொண்டிருந்தேன், பாவ காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தேன், தவறான காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில கசப்பு, வைராக்கியம், குரோதங்களை வைத்து இந்த சரீரத்திலே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன், ஆண்டவரே இந்த சரீரத்தை உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். சபை தாங்க ஆண்டவராய் இயேசுவோட சரீரம். ஆண்டவராய் இயேசுவோட சரீரத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் இந்த சரீரத்துக்கும் நடக்கணும். விளங்குதா? ஆண்டவராய் இயேசுவோட சரீரத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் இந்த சரீரத்துக்கும் நடக்கணும். ஆண்டவராய் இயேசுவோட சரீரத்தில் என்ன நடந்தது? பிதாவோட சித்தம் நடந்தது. அப்ப இந்த சரீரத்தில் பிதாவோட சித்தம் நடக்கணுமே. ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம அவருடைய சரீரமா மாற முடியும். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரம், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக. அதே போல சபை, விசுவாசிகள், அவருடைய சரீரமா இருக்கிற நாம் அவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்யவே இல்லைங்க. தான் விரும்பின காரியத்தை செய்யல. அந்த 33 ஆண்டுகள் ஒரே ஒரு காரியம்தான், பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம். இப்படிதாங்க வாழ்ந்தாரு. நாமும் இப்படிதான் வாழணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு சித்தமா? ஆண்டவரே இது உமக்கு பிரியமா? இது உங்களுடைய திட்டத்தில் இருக்கிறதா? நம்முடைய சித்தத்தை தான் செய்யறேனா அப்படின்னு ஜெபிச்சு 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 கர்த்தருடைய சித்தத்தை செய்து பாருங்க. உங்களோட வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இருக்காது, விசேஷித்த வாழ்க்கையா மாறும். ஆண்டவராய் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் எனக்கு தந்த வேலையை முடிப்பதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. அதான் எனக்கு சாப்பாடு. நமக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன மதியானம் செய்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுடைய சரீரத்திலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு திருவிருந்திலே பங்கு பெற போகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரத்திலே ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்பதான் அவரோடு கூட உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஒன்று சொல்றேன், கவனிங்க. இந்த உலகத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நான் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் இந்த ஆவிக்குரிய ஓட்டம் அப்படிதானே, ஒரு ஓட்ட பந்தயத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஒரு ரேஸ், இந்த ஓட்ட பந்தயத்தில்
கர்த்தருடைய சித்தத்தை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளுக்கு பரலோகம் கிடையாது. அவருடைய சித்தத்தை செய்யலைன்னா நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பாவம் செய்யாம இருந்தா பரலோகம் போயிடலாம், அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துடணும், அபிஷேகமும் பெற்றணும், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போயிடணும், பாவம் செய்யாம இருக்கணும். நான் எங்க போயிடுவேன்? சத்தமா சொல்லுங்க. போக முடியாதுன்ற. பரிசுத்தமா இருந்து பாவம் செய்யாம இருந்து அவருடைய சித்தத்தை செய்தாதான் பரலோகம். ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குல்ல? சித்தத்தை செய்யலைன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடையாது பிரதர். நம்ம ரொம்ப லேசா நினைச்சிட்டோம் இல்லையா? ரொம்ப லேசா நினைச்சிட்டோம். கர்த்தருடைய சித்தம்ன்றதை நம்ம ரொம்ப லேசா எடுத்துட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். எல்லா வேதத்தை திறந்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு வசனம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலன்னா பரலோக ராஜ்யம் போயிருவீங்களா? பிரதர், உங்களை தான் கேட்குறேன். போவீங்களா? சிஸ்டர், நீங்கள் போயிடுவீங்களா? நீங்கள் சொல்லலாம், நான் பரிசுத்தமாக இருக்கேன் பாஸ்டர், துணிகரமான பாவம்லாம் என்னோடய வாழ்க்கையில் இல்லை, நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராயத்துக்கு வந்துடுறேன், ஆராதிக்கிறேன். பரலோக ராஜ்யம் போவது போதுமான்னு கேட்குறேன். போதாது. பரலோக ராஜ்யம் போனால் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்யணும். எத்தனை பேர் போவீங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்தா ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் பேசுறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவருடைய சித்தத்தை செய்யணும். எப்படி அவருடைய சித்தத்தை செய்யறது? யாருக்கு அவருடைய சித்தத்தை விளங்க பண்ணுவார்? எல்லாரும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. யாருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லட்டும். யாருக்கு அவருடைய சித்தம் வெளிப்படும்? யாருடைய சித்தத்தை அறிந்து கொள்வார்கள்? யாருடைய சித்தத்தின்படி நடப்பார்கள்? யாருடைய சித்தத்தை செய்ய முடியும்? எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதுல தான் திறவுகோலே இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னா, கர்த்தருடைய சித்தத்தை விளங்கி கொள்ளணும்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னா திறவுகோல் இங்கதான் இருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், நல்லா கவனிச்சீங்களா? ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எந்த மனுஷர், எந்த சகோதரன், எந்த சகோதரி பாவத்தை விட்டு விலகி ஓய்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தேவனுடைய சித்தமே வெளிப்படும். அவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். வாசிக்கலாமா? வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைத்திருக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்ன சத்தியம் இங்க? இந்த வசனம் வாசித்தோம்ல, இந்த வசனத்துல பாவத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது பார்க்க முடியுதா? பாவத்துக்கும்
தேவனுடைய சித்தத்துக்கும் ஒரு லிங்க். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சகோதரன் பாவம் செய்து கொண்டிருப்பாரானால் ஒரு காலம் தேவனுடைய சித்தத்தை அறியவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில துணிகரமான பாவம் இருக்குமானால் என்னதான் உபவாசம் பண்ணட்டுமே, ஜெபம் பண்ணட்டுமே, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே மாட்டார். அந்த நபர் கர்த்தருடைய சித்தத்தை அறியவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதே போல கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் பாவம் செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் தான் செய்வேன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா என்னால பாவம் செய்ய முடியாது. நான் பாவம் செய்வேன், பாவத்துல தான் இருப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியலன்னா என்ன? பரலோக ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை செய்யலன்னா, பாஸ்டர் இவ்வளவுலாம் இருக்குதா கிறிஸ்தவ வாழ்க்கையில? இப்பதானே நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. சத்தியத்தை அறிஞ்சிக்கணுமா வேணாமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மாமிச காலத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்பினால் அவன் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நம்முடைய மாமிச காலத்திலே, நம் ஜீவனில், இந்த தேசத்திலே, நம்முடைய இந்த வாழ்க்கையிலே, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்பினால் முதலாவது நான் என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாவத்தை விட்டு விலகி இருக்காவிட்டால் ஒரு நாள் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கனவு கூட காண முடியாது. எத்தனை பேருக்கு சத்தியம் விளங்குது? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன், அன்பா சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் நீங்க செய்யணும். அதுல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது, மகத்துவமான காரியம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு விலகிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம், இச்சையின் காரியம் வேண்டாம், ரகசிய பாவம் வேண்டாம், எனக்கு உங்களுடைய சித்தம் விளங்கணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு கதறி அழுதை ஜெபித்து பாருங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். மேலும் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்துல இப்ப 3வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே, நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், புறஜாதிகளை போல நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும், புறஜாதிகளை போல இருந்தபோது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? காம விகாரம் இருந்தது, துர்இச்சைகளையும் நடப்பித்து, துரிச்சைகள் இருந்தது, மதுபானம் பண்ணி, மதுபானம் இருந்தது, களியாட்டு செய்து, வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அருவருப்பான விக்கிர ஆராதனை எல்லாம் செய்துட்டு இருந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் பேசுறார். இப்படிப்பட்ட பாவம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசுவோட சரீரம் கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டு ரத்தம் சிந்தின போது கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை மன்னித்து இன்னைக்கு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்குங்க? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாவத்திலே அவர் இருப்பாரானால் அவருக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரியலன்னு அர்த்தம். தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே வாசிக்கப்பட்ட எல்லா பாவங்களும் இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தை செய்யலைன்னா, பாவத்தில் இருந்தா, இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பாவங்களும் இருக்குங்க. அந்த நபருக்கு கர்த்தருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும் முடியாது. ஆமென். காரணம், அந்த சரீரம் பாவத்திலிருந்து விட்டு விலகல. காரணம், அந்த சரீரம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் அன்பா நான் உங்களை கேட்கிறேன், உங்களோட பாவங்களை விட்டு விலகி விடுங்க. உங்களோட பாவங்களை விட்டு விலகி விடுங்க. உங்களோட பாவங்களை விட்டு விலகி விடுங்க. அது எதுவாக இருந்தாலும், அது சிந்தையில் இருந்தால் கூட, ஆண்டவர் எனக்கு வேண்டாம்,
நான் பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டிருக்கேன். உம்முடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நபர் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகாத பட்சத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யவே முடியாது. நான் மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம், இந்த சத்தியம் உங்களுடைய உள்ளத்தின் ஆவிலே ஆழத்திலே பதியணும். ஆமென். ஒருவேளை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொன்ன அந்த பாவங்கள் என்னென்ன பாவம்? காம விகாரம், துரிச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி கொள்ளுதல், அருவருப்பான விக்கிரகங்கள். இப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானா இன்றைக்கு அவைகளை அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்துவில்லை என்றால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த திருவிருந்த ஆராதனை உங்களுக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நம்ம சிந்திக்கும்படியா பேச. சிருஷ்டிப்பிலே தேவன் 6 நாட்களையும் சிருஷ்டித்து 6 நாட்கள் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார்னு வாசிக்கிறோம். அப்படிதானே? ஓய்ந்திருந்தார்னு வாசிக்கிறோம். ரெஸ்ட். 7ஆவது நாளிலே அவர் இளைப்பாறினார். ஓய்ந்து. டயர்ட் ஆனதுனால இளைப்பாறுதல் இல்லை, வேலை முடிந்ததுனால இளைப்பாறுதல். வித்தியாசம் இருக்குல்ல? நம்ம சமயம் ரொம்ப வேலை செய்து டயர்ட் ஆகிட்டா என்ன பண்ணிடுவோம்? அப்படி அவர் ரெஸ்ட் எடுக்கல. டயர்டாகி ரெஸ்ட் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட். 6 நாட்களும் அவர் சிருஷ்டிக்கிறார், 7ஆம் நாளில் ஓய்வு எடுக்கிறார். அந்த 7வது நாளில் ஓய்வு எடுக்கும்போது 6 நாள் அப்படியே திரும்பி பார்க்கிறார். 6 நாட்கள் அவர் செய்த சிருஷ்டிப்பை திரும்பி பார்த்து அவர் இன்னொரு சொல்றாரு, எல்லாம் நன்றாக இருக்கிறது சொன்னாரா? முதல் நாள் சிருஷ்டிப்பு நன்றாக, 2வது நாள், 3ஆவது நாள், 5வது நாள், 6வது நாள் எல்லாம் நன்றாக இருந்தது. நல்லாது. இப்ப நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு உள்ளான இளைப்பாறுதல், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு வேணும் உள்ளான ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம்? எத்தனை பேருக்கு வேணும்? நான் எல்லா கரத்தையும் பார்க்கணும். உண்மையா வேணும்னா சரி, நல்லது, கையை கீழே போடுங்க. அப்படி வேணும்னா நீங்க ஒன்று பண்ணணும். கொஞ்சம் திரும்பி கடந்த 6 நாட்களை கொஞ்சம் பார்க்கணும். போன திங்கட்கிழமை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். புதன்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். வியாழக்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். வெள்ளிக்கிழமை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். உங்களோட சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க திரும்பி பார்க்கும்போது அந்த திங்கட்கிழமை சனிக்கிழமை உங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லாமே வரும். உங்களுக்கு ஆசீர்வாதம் தானா வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யற தவறு என்ன தெரியுமா? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் அட்டகாசம் பண்ண வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நடக்குமான்னு கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிச்சிருவார் வாழ்ந்து. நீங்க கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் திரும்பி 6 நாட்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த 6 நாள் நல்லா இருந்ததுப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய நாளில் இளைப்பாறுதல், ஆசீர்வாதம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்க வேணும். நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்க வேணும். அவருடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கையா இருக்க வேணும். ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்க வேணும். மனுஷன் நம்மளை பார்க்கறது இல்லைங்க, கர்த்தரனை பார்க்கிறார். நான் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்? இதான் ரகசியம். பிரதர், மண்டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? திங்கட்கிழமை நல்லா இருந்துச்சா? போன வெள்ளிக்கிழமை நல்லா இருந்ததா? இல்லை பாஸ்டர், ஒரே சண்டையா இருந்தது. அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதம் போச்சுன்னு அர்த்தம். ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு விலகி இருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உனக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. பாவத்தை விட்டு ஓயாம
எவ்வளவுதான் பாட்டு பண்ணாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். நான் சொன்னது கேட்டீங்களா? பாவத்தை விட்டு விலகாம எவ்வளவு பாட்டு பண்ணாலும், எவ்வளவு ஆராதனை செய்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அக்கிரம சிந்தை உங்களிலே உண்டாயிருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு போன் அடிப்பீங்க, அவர் போன் எடுக்க மாட்டார். ரிங் ஆகிட்டே இருக்குவாங்க, போன் எடுப்பாரா? எடுக்க மாட்டாரு. காரணம் என்ன? அக்கிரம சிந்தை, பாவம். ஆமென். ஒன்று சொல்றேன், கவனிங்க. ஒரு மனிதன், ஒரு சகோதரன், ஒரு விசுவாசி பாவத்தில் இருந்து கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியும். நான் சொல்றது விளங்குதா? பாவம் செய்துக்கிட்டு, பாவத்திலே இருந்துக்கிட்டு உபவாசம் பண்ண முடியும், ஜெபிக்க முடியும், வேதம் வாசிக்க முடியும், சபைக்கு வர முடியும், ஆராதிக்க முடியும், ஏன் ஊழியம் கூட செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாருல, அக்கிரம செய்யக்காரரே, தீர்க்கதரிசனம் சொன்னீங்களா? பிசாசை ஓட்டுனீங்களா? என் நாமத்தில் அற்புதம் செய்தீங்களா? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு மனுஷன் பாவம் செய்துக்கிட்டே ஊழியம் செய்ய முடியுங்க. பாவத்தில் இருந்துகிட்டே ஜெபம் பண்ண முடியும், பாவத்தில் இருந்துகிட்டே உபவாசம் பண்ண முடியும், பாவத்தில் இருந்துகிட்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல கையை தூக்கி ஆராதிக்க முடியும். மனுஷரை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்கு நல்லா தெரியும், என்னுடைய சரீரம் ஆயத்தமான சரீரம், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆயத்தப்பட்ட சரீரம். அவர் அதை அறிந்திருந்தனால தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய சரீரத்தை அவர் தீட்டுப்படுத்தவே இல்லை. ஆமென். அவரில் பாவம் இல்லை, பாவம் அறியாதவராக, ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் இந்த சரீரம் பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சரீரம் அவருடைய சித்தத்தை செய்ய கர்த்தரால் ஆயத்தப்படுத்த சரீரம். அதனால இந்த சரீரத்தை என்னால தீட்டுப்படுத்த முடியாது, பாவத்துக்கு விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவர் அவருடைய பிரதான ஆசாரியருடைய ஜெபத்திலே சொல்றாரு பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த என்னுடைய ஜனங்களும் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே, பிதாவே, என்ன ஜெபம்! உலகத்தால் தான் இருக்கிறோம் பிரதர், சிஸ்டர், உலகத்தால் தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன உலகத்தார்? எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல முடியும்? நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனா உலகத்தான் அல்ல. சத்தமா சொல்லமா, பிசாசு கேட்கட்டும். உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனா நான் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்ல. நான் பரலோகத்துக்குரியவன், உன்னதத்துக்குரியவன், பரலோக ராஜ்யத்துக்குரியவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமான சரீரம். இரண்டாவது குறிப்பு, மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். எடுத்து வாசிங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நல்லா கவனிச்சிங்களா? தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம இதை மாத்திரம் பிடிச்சுக்குவோம். ஒரு வியாதி வந்துட்டா அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணம். ஆண்டவர் இப்படி சொன்னீரே, அதுக்கு முன்னால் என்ன இருக்குன்றத பார்க்கறது இல்லை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும்
ஆண்டவராய் இயேசு மேல் சுமத்தப்பட்டது. அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த சரீரத்திலே பங்கு பெறதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிய வேண்டும். அது எப்படிப்பட்ட சரீரம்? மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். உலக பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு மேல சுமத்தப்பட்டது. கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இன்றைக்கு கர்த்தருடைய திருப்பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற நாம், அவருடைய சரீரம் மற்றவருடைய பாவங்களை சுமந்தது போல நம்முடைய சரீரத்திலும் மற்றவருடைய பாவங்களை சுமக்க வேண்டும். என்ன பாஸ்டர், இது வரைக்கும் நீங்க சொன்னதே இல்லையே. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் தான் நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமக்கிறாரு. நம்ம எப்படி மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கிறது? அவருடைய சரீரம் என்ன பண்ணினதோ அதை தான் சரீரமாகிய சபை பண்ண வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணாரோ அதை தான் இந்த சரீரம், சபையாகிய சரீரம் பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு? மற்றவருடைய பாவங்களை சுமக்க ஆயத்தமான சரீரம். அதே போல திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவருடைய பாவங்களை சுமக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி அது பண்றது? மற்றவருடைய பாவங்களை சுமக்கிறது என்றால் என்ன? மற்றவருடைய பாவங்களை சுமக்கிறதுனா மற்றவர்களை குறித்து அவதூறா போயிட்டு பேசுறது இல்லை. அது பாவத்தை சுமக்கிறது இல்லை. அது மற்றவர்களை குறித்து அவதூறு பண்றது. அவதூறு பண்றது. சில விசுவாசிங்க இருக்காங்க, எப்படி தெரியுமா மற்றவங்களுடைய பாவத்தை சுமப்பாங்க? வீடு வீடா சுமப்பாங்க, வாசல் வாசலா சுமப்பாங்க, நபர் நபரா சுமப்பாங்க. மற்ற பாவங்களை எல்லாம் கேட்டுக்கிறது. இந்த பிரதர் என்ன பண்ணாரு, அந்த சிஸ்டர் என்ன எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வீடு வீடா தெரிய வேண்டியது. உங்களுக்கு தெரியுமா அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாராம், அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்களாம். இதான் பாவத்தை சுமக்கிறதா? இது அவதூறு பண்றது, ஆண்டவர் வெறுக்கிறது. ஆண்டவராய் இயேசு அப்படி பாவத்தை சுமக்கலங்க. பாவத்தை சுமக்கிறதுன்னு என்ன தெரியுமா? என்னதான் மற்றொரு குறைகளை நாம் பார்த்தாலும் அந்த குறைகளை குறித்து மற்றவரிடத்தில் ஒருவரிடத்திலும் பேசாமல் அந்த நபருக்காக மிகுந்த வியாகுலத்தோடு வேதனையோடு கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுவது. எத்தனை பேருக்கு விளங்குது? மற்ற பாவங்களை நாம் சரீரத்தில் சுமக்கணும்னா என்னன்னு விளங்குதா? போய் வீட்டு விடா சொல்லி திரியிறது அல்ல. மற்றுடைய பாவங்களை மற்ற இன்னொரு இடத்துல சொல்றது அல்ல. ஒருத்தர் தவறு செய்கிறார், ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறது, இந்த தப்பான காரியம் செய்கிறார் என்று அறிந்தால் அதை உங்களுடைய இருதயத்தில் சுமந்தவராக கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த சகோதரிக்கு உதவி செய்யுங்க, இந்த சகோதரிக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் அவருக்கு விடுதலை தாங்க, அவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு மன்றாடுகிற ஒரு காரியம். ஆண்டவர் அப்படித்தானே பண்ணாரு. கல்வாரி சிலுவையில எல்லா பாவத்தையும் சுமந்துட்டு என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள். இதாங்க பாவத்தை சுமக்கிறது. மற்றவருடைய பாவங்களை கேட்டு அவதூறு பண்ணுகிறது அல்ல, மற்றவருடைய பாவங்களை மற்றவர்களுக்கு வெளியரங்கமாக்குறது அல்ல, மற்றவருடைய ஒரு நட்பெயரை சீர்குலைக்கிறது அல்ல, அவருடைய நட்பெயரை குலைக்கிறது அல்ல. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மற்றவருடைய நட்பெயர் உங்களுடைய கரத்திலே பத்திரமாய் இருக்க வேண்டும். நான் சொல்றது விளங்குதா? அப்படியே ஒரு தப்பான காரியத்தை கேள்விப்பட்டா கூட அந்த சகோதரனுடைய நட்பெயர், அந்த சகோதரனுடைய நட்பெயர் உங்களுடைய கரத்திலே பத்திரமாய் இருக்க வேண்டும். பத்திரமாய் இருக்கு. மற்றவருடைய நட்பெயரை கெடுக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே, துக்கத்தோடு சொல்றேன். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்களை அவதூறு பண்ணி கொண்டு, புறம் கூறிக்கொண்டு, அவர்களை குறித்து பின்பாக பேசிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தாவினவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி துக்கப்படுத்து அப்படி செய்யறவங்க அவருடைய சரீரம் இன்னதென்று அறியவில்லை. நீங்க மற்றவங்களை குறித்து தவறா பேசி அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசுவோட சரீரம் இன்னதென்று அறியலன்னு அர்த்தம்.
அவர் எப்படி பாவத்தை சுமந்தார்ன்றது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இன்னதென்று அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாம திருவிருந்தில் பங்கு பெற்றா அபாத்திரவான்களை தான் பங்கு பெறணும், ஆக்கினை தீர்ப்பு தான் அடையணும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு அப்படியே நம்முடைய பாவத்தை சுமந்தார். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்களேன், சிந்தித்து பாருங்க. நம்முடைய சிந்தையிலே ஒரு நாளில் எத்தனையோ பல ஆயிரமான சிந்தைகள் வருகிறது, அப்படிதானே? ஒவ்வொரு சிந்தையிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள் நம்முடைய மனதுக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மாத்திரம் ஒரு நாள் நம்முடைய சிந்தையை போர்டில் எழுதி போட்டா என்ன ஆகும்? நல்லா யோசிங்க. ஏதோ ஒரு நாள் உங்களோட மனசில் போய் கொண்டிருக்கிற சிந்தனையை அப்படியே ஒரு போர்டில் ஆண்டவர் எழுதிட்டார்னு வச்சுங்க, அடுத்த வாரம் சபைக்கு வர முடியுமா நம்மளால? நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னொருத்தர் முகத்தை பார்க்க முடியுமா? அப்ப கர்த்தர் நம்மள எவ்வளவு அன்பா இருக்காருங்க. அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எத்தனையோ தப்பிதங்கள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, எத்தனையோ அசுத்தமான சிந்தைகள் போய் கொண்டிருக்கிறது. என்ன மற்றவங்களுக்கு வெளியரங்கமாக்காம என்னுடைய நட்பெயரை நீங்க காத்துக்கிட்டு வரீங்களா ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அதாங்க உண்மை, அதான் உண்மை. இன்னைக்கு காலையில 3:45 இருக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிந்தைக்குள்ள வந்தது. ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது இந்த உலகத்தின் அனைத்து பாவங்களும், உலக பாவங்களும் ஆண்டவராக இயேசு மேல நம்முடைய மீட்புக்காக சுமத்தப்பட்டது. அந்த ஒரு காட்சி என்னுடைய கற்பனை நான் பார்க்கும்போது என்னுடைய இருதயம் உடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, ஒரு சின்ன சபையுடைய போதகனாக சபையில் இருக்கிற எல்லாருடைய பாரத்தையும் என்னால சுமக்க முடியல ஆண்டவரே. சில சமயங்களிலே விசுவாசிகளோட பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு ராத்திரில தூக்கமே வராது. காரணம், ஒரு சின்ன சபையோட போதகன், ஒரு பாஸ்டருக்கு ஒரு சின்ன சபையாருடைய பாரத்தை சுமக்க முடியலன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தன்மையில் அவர் சுமந்தார்னு பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த பாவமே பிதாவையும் அவரையும் பிரிக்கிறது, அந்த ஐக்கியம் பிரிக்கப்படுகிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு பாஸ்டருக்கு முடியலையே, ஒரு சின்ன சபையோட பாரத்தை சுமக்க முடியலையே. ஆண்டவராக இயேசு உலகத்தின் பாரங்களையும் பாவங்களையும் ரோகங்களையும் தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்தார்னா எப்படி, எவ்வளவு பாடுபட்டிருப்பான்னு யோசிங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்னு யோசிங்க. ஆண்டவராக இயேசு மற்றுடைய பாவங்களை சுமக்கும்படியாக ஆயத்தமான ஒரு சரீரம் அவருக்கு இருந்தது. நல்ல கவனிங்க, இப்பதான் நான் குறிப்புக்குள்ள வரேன். மற்றுடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்த போது மற்றுடைய பாவங்களை குறித்து ஆண்டவராக இயேசு வேற யாரிடத்திலும் சொல்லலைங்க, பிதாவிடத்துல மாத்திரம். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார்? அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எப்படி சுமந்தார்? நம்முடைய பாவத்தெல்லாம் வெளியேறமாக்கினாரா? நம்முடைய பாவத்தெல்லாம் போய் மற்றவங்களுக்கு சொன்னாரா? சொல்லல. எப்படி சுமந்தார் தெரியுமா? வாய் திறவாம நம்முடைய பாவங்களை சுமந்தார். வாய் திறவாம நம்முடைய எல்லா பாவங்களையும் வாய் திறவாம சுமந்தார். இப்படிதான் நம்ம மற்றவங்களுடைய பாவத்தை எப்படி சுமக்கணும்? வாய் திறந்தா பிரச்சனை தான். எப்படி சுமக்கணும் பிரதர் சிஸ்டர்? எப்படி சுமக்கணும்? வாயை திறக்காம சுமக்கணும். மற்றவளை பத்தி இன்னொரு இடத்துல போய் சொல்றது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நாம் மற்றுடைய பாவங்களை வாய் திறவாமல் சுமக்கணும். அதை பிதாவிடத்துல மாத்திரம் சொல்லணும். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. வேதாமத்துல இந்த மத ஆவி பிடித்தவர்கள் உண்டு. மத ஆவி, ஆவிக்குரியவர்கள் அல்ல, மத ரீதியானவர்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. நேரம் இல்லை, சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் ஆண்டவராக இயேசு இடத்துல ஒரு நாள் வந்து கையும் கையுமாக பிடிக்கப்பட்ட வேசித்தனத்திலே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே, இந்த ஸ்திரீ
கையும் மையுமாக வேசி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். என்ன திறமை பண்றாங்க? இந்த அம்மா செய்த பாவத்தை அம்பலப்படுத்துறாங்க, வெளியரங்கம் பார்க்கிறாங்களாம். ஆண்டவராகிய இயேசு அதை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல் எறிய கடவன் என்று சொல்லி அவர் குனிந்து தரையில எழுத ஆரம்பிக்கிறார். இதை கேட்டவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக பெரியோரிலிருந்து சிறியோர் வரைக்கும் ஒன்னொன்றாக அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள். சபையாரே, மத ஆவி பிடித்தவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பரிசேயருக்கும் வேதப்பாரருக்கும் பிரமாணம் நல்லா தெரியும், பிரமாணம் நல்லா தெரியும். ஆனா மற்றவங்களுடைய பாவத்தை வெளியரங்கமாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு இஷ்டம். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மத ஆவி பிடித்தவர்கள். ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவராய் இயேசு யாருடைய பாவத்தையும் மற்றவரிடத்தில் வெளியரங்கமாய் சொல்லுகிறவரே அல்ல. இன்னும் சொல்றேன் பாருங்க, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ இந்த பாவத்தை செய்த அந்த பாவத்தை செய்தன்னு சொன்னாங்கன்னா அது ஒளியின் தூதன் ஆவி, பரிசுத்தாவியானவர் அல்ல. நல்ல விளங்கிங்க. பரிசுத்தாவியானவர் இன்னொரு நபருடைய பலவீனத்தையோ பாவத்தையோ யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அப்படி யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு பாவத்தை செய்த அந்த பாவத்தை செய்த இந்த பாவத்தை, அது என்ன ஆவி? ஒளியின் தூதனா, அசுத்த ஆவின்னு நல்ல தெளிங்கணும். ஆமென். ஆண்டவராய் இயேசு மற்றவர்கள பாவங்களை யாருக்கும் வெளிப்படுத்தலைங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருவரை குறித்தும் அவதூறாக தவறாக பேசாதிருங்கள். ஆமென். அந்த சகுனி இப்படி, இந்த சகுனி இப்படின்னு ஒரு நாளும் பேசாதீங்க. அதுக்கு பதிலா அவருடைய பாவத்தை சுமந்தவர்களாக மௌனமாக இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்காக பரிந்து பேச ஆரம்பிங்க. பவுல் சொல்றார், கலாத்தியர் 6:2 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இன்னொருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும், இன்னொரு பாவத்தை நம்ம சுமக்கணும். அவதூறு பண்றது அல்ல, மௌனமா சுமக்கணும். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே மௌனமாய் சுமந்து பிதாவிடத்திலே அவர்களுக்காய் பரிந்து பேசுறது போல நாமும் மௌனமாய் இருந்து பிதாவிடத்திலே அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு பூரணமான முன்மாதிரிங்க. நல்ல கவனிங்க, தயவுசெய்து முடிக்க போறேன். ஆண்டவராகிய இயேசு எல்லா விஷயத்திலும் நமக்கு பூரணமான ஒரு முன்மாதிரி. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு அறையப்படுவதற்கு முன்பாக அவர் சீஷர்களை அழைப்பித்து அந்த மேல் வீட்டாரையிலே ராபோஜனம் எடுக்கிறார்கள், லாஸ்ட் சப்பர். அந்த போஜனத்தின் நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லியோ, பேதுரு என்னை மறுதலிப்பான்னு சொல்லியோ மற்ற சீஷர்ட்ட சொல்லவே இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்லியிருக்கலாம், அப்படிதானே? சீஷர்லாம் உட்கார்ந்துருக்கும் போது யூதாஸ் உட்கார்ந்துருக்காரு, பேதுரு உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? இதை பாருங்க, இந்த ஆள் என்னை மறுதலிக்க போறான், இந்த ஆள் என்னை காட்டி கொடுக்க போறான் சொல்லியிருக்கலாமா? சொல்லவே இல்லைங்க. அதாங்க ஆண்டவர் இயேசு. அதான் ஆவிக்குரிய தன்மை. எடுத்து ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 13:28 வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை, அவர் இப்படி அவர்களோடு சொன்ன கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. பந்தி இருந்தவரில் ஒருவரும் அறியவில்லை. ஆவிக்குரிய தன்மை. மற்றுடைய ப்ராப்ளம், மற்றுடைய தவறுகளை பாவங்களை அவதூறு பண்றது அல்ல, மறைத்து வைக்கணும், மறைத்து வைக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த வசனத்துடைய அர்த்தம், மற்றுடைய நட்பெயர் ஆண்டவராகிய இயேசுடைய கரத்தில் பத்திரமா இருந்தது. மற்றுடைய பெயர் நம்முடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும். ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னா நீங்க எல்லாத்திலையும் போய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியணும். அன்னைக்கு ஒரு பிரதர் என்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க, பாஸ்டர் இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஆனால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், ஏன்னா இத்தனை வருஷமாக நான் பார்க்குறேன், நீங்கள் யார்கிட்ட கேட்டும் இன்னொருத்தவங்கிட்ட
இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே இல்லை, அது எனக்கு 100% தெரியும் என்ற தைரியத்தினாலே என்னுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான காரியங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் யோசேப்பு ஆண்டவராக இயேசுக்கு முன்னடையாளம் தெரியும் உங்களுக்கு? யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஆண்டவராக இயேசுக்கு முன் அடையாளமானவர். ஏன் தெரியுமா? அவர் மற்றவர்களை குறித்து ஒரு தவறும் மற்றவர்களை சொன்னதே இல்லை. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15. சீக்கிரம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. யோசேப்பு சொல்றாரு பாருங்க, யார்கிட்ட? பானபாத்திரக்காரர்கிட்ட. என்ன சொல்றாரு பாருங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? போத்திபாருடைய மனைவியை குறித்து ஒரு வார்த்தை இல்லைங்க. அந்த அம்மா எவ்வளவோ பயங்கரமான காரியத்தை செய்தது. யோசேப்பு மேல தவறாக குற்றம் சாட்டினது. பாவமே செய்யாத பரிசுத்தமா இருந்த யோசேப்பின் மீது அவ்வளவு பெரிய ஒரு பழியை போட்டது. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து குழியிலே தள்ளினார்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது தன்னுடைய சகோதரர் குறித்து தவறா ஒரு வார்த்தை பேசல. போத்திபாருடைய மனைவியை குறித்து ஒரு தவறான வார்த்தை பேசல. அவர் சொன்னதெல்லாம் நான் ஒன்றும் செய்யல, தன்னை குறித்து தான் பேசுறாரு. யோசித்து பாருங்க, இன்னைக்கு மாத்திரம் யோசேப்பு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுருந்தா, ஃபர்ஸ்ட் டேல நடந்த விஷயத்திலிருந்து பிட்டு 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 வச்சிருப்போம். அப்படியே உங்களுக்கு தெரியுமா, இந்த அம்மா இப்படி பண்ணுச்சு, அப்படி பண்ணுச்சு, எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் விலை வாரியவா, எல்லாம் விலையா போயிருக்கும். ஒரு வார்த்தை இல்லைங்க, ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளங்க. மத ஆவி பிடித்தவர்கள் இப்படி இருக்க முடியாது. ஆவிக்குரியவர்கள் மற்றவர்களை குறித்து தவறாய் பேசவே மாட்டார்கள். ஒரு வசனம் வாசிங்க, வாசித்து பயந்துராதீங்க, நிதானமா வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறார். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிருங்க. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். எவ்வளவு தெளிவா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, நான் முடிக்க போறேன். இந்த வசனத்தின் அர்த்தம், நம் ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து மற்றவருடைய நட்பெயரை பத்திரமாய் காக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் தங்கும். இதற்கு மாறாக மத ஆவி பிடித்தவர்களாக அவபக்தி உள்ளவர்களாக அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிந்து அவதூறு பண்ணி இந்த பிரதர் அப்படி, அந்த சிஸ்டர் இப்படி, இந்த ஊழியக்கார் இப்படி அப்படின்னு திரிந்தால் அவருடைய இரத்த பழி நம்முடைய தலையின் மேல் வந்து நிற்கும். நம்முடைய தலையிலும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய கோபாக்கினை, அவருடைய இரத்த பழி நம்முடைய தலையில வரும். தேவைதானான்னு கேட்கிறேன். நம்ம ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள், மற்றவருடைய இரத்த பழி சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக. சில பேருக்கு மற்றவர்களை பற்றி பேசணும்னா அவ்வளோ இஷ்டங்க. அதில் இருக்கு பாருங்க ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. வீடு வீடா போய் இந்த பிரதர் அப்படி, அந்த சிஸ்டர் இப்படி, இந்த ஊழியக்கார் இப்படி, அதில் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கு பாருங்க. துக்கத்தோடு சொல்றேன், அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் தேவனுடைய கோபாக்கினை தங்கும்.
இந்த சத்தியத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவிமார்கள் தயவு செய்து கவனிங்க. எல்லா மனைவிமார்களும் கவனிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். கணவன் வீட்டுக்கு வந்த உடனே அவர் மூஞ்சி கழுவிருப்பாரோ இருக்க மாட்டாரோ, கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூம்குள்ளே போய், இன்னைக்கு உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்கள் அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்களோட தங்கச்சி என்ன பண்ணாங்க தெரியும், வீட்டில் பெரிய ரகலையாக நடந்துரும் பாருங்க. இன்னைக்கு இன்னும் சில வீடுகளில் சில அம்மாமார்கள் இருக்காங்க, எப்போ பையன் வீட்டுக்கு வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பான். என்னமோ சொல்லுவாங்களே தமிழில், வழி மேலே விழி வைத்து, மகன் எப்போ வரும், வீட்டுக்கு வந்தோன்னே, டே உனக்கு தெரியுமா இன்னைக்கு அவன் என்ன பண்ணா பார்த்தியா. மருமகளை பற்றி ஒரே குறை. அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, நரகமாக தான் இருக்குங்க. அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, அந்த வீட்டில் குழப்பம் இருக்கும், அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது, தேவனுடைய சாபம் தங்கும். ஆமே. இப்படிப்பட்டவர்களுக்கு மற்றவங்களை பற்றி பேசுறேன்னா வயிறே வெடிச்சிடும், பேசாமல் இருக்கவே முடியாது பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த குடும்ப சமாதானத்தை குலைக்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய சாபத்தை அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் வர வைத்துக் கொள்கிறார்கள். மற்றொரு இரத்தப்பழி இவருடைய தலைமையில் சுமத்தப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரன் அன்பா சொல்றேன், மருமகள் மார்கள் கேளுங்க, மாமியார் கேளுங்க, நாத்தனார்மார்கள், அது பேர் யார் வச்சான்னு தெரியல, கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எச்சரிக்கிறார். ஆமென். எச்சரிக்கிறார். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் எப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுறது? ஒரு பாரத்தை சுமக்கணும், மற்றொரு பாவத்தை சுமக்கணும், வெளியரங்கமாக்க கூடாது, குறை சொல்லி தெரியக்கூடாது, ஒருவரை குற்றப்படுத்தக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது? அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அல்லேலூயா. நான் முடிக்க போறேன். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க வீடு வீடா அங்கு இங்கு திரிந்து மற்றவர்களை பத்தி கோல் சொல்லி திரிஞ்சீங்கன்னா, நாளைக்கு உங்களை பத்தி அப்படி கோல் சொல்லி திரிய 1000 பேரை கர்த்தர் எழுப்புவார். சொல்றது விளங்குதா? இன்னைக்கு நம்ம செய்யறதா நாளைக்கு நமக்கு, இன்னைக்கு நம்ம செய்யறதா நாளைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாம். யூதா நிருபம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? நல்லது. யூதா நிருபம் 10-13 வரைக்கும் வாசிருங்க. 10-13 வரைக்கும். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஒண்ணுமே விஷயம் தெரியாது, அவங்க பேசுறத பார்க்கணுமே. தெரியாததை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல. நான் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நீங்க கோச்சிக்குவீங்களோன்னு. அதனால தான் அப்படியே வாசிக்க விட்டுறது. இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, திருப்பி வாசிருங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவளுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில், அன்பு விருந்துனா பரிசுத்த திருவிருந்து, அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவதூறு பண்றவங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் 3 நபரை குறித்து சொல்றாரு. யார் யாரு? காயின், பிலேயாம், கோரா. இந்த 3 பேர்கள் வித்தியாசமான காரியங்களை பண்ணினாலும் இந்த 3 பேர்லையும் ஒரு பொதுவான காரியம் இருக்கு. இந்த 3 பேர்லையும் ஒரு பொதுவான ஒரு காரியம், ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. காயின் பண்ணது என்னது? பொறாமைப்பட்டு தன்னுடைய சொந்த சகோதரன் ஆபேலை கொன்று தேவனுக்கு விரோதமாக ஆபேலுடைய இரத்த பழியை சுமந்தார். அப்படிதானே? பிலேயாம் பண்ணது என்னது?
தேவனுடைய ஜனங்களை சபித்து இவர் பணக்காரர் ஆயிரணும், மற்றவங்களை சபிக்கணும், இவர் என்ன ஆயிரணும், பணக்காரர் ஆயிரணும். கோரா பண்ணது என்னது? கர்த்தர் ஏற்படுத்தின ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை எதிர்த்து தாங்கள் பெரியவர்கள், ஒரு தலைவர்கள் என்பதை மற்றவரிடத்திலே காண்பிக்க வேண்டும். இந்த 3 பேர்ல பொதுவான காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களை மிதிச்சாய்களும் நான் மேல வந்துடணும். இந்த 3 பேரோடு செய்த வேலை இதுதான். மற்றவர்களை மிதிச்சாய்களும் மற்றவர்களை என்ன செய்தாய்களும் நான் வசதியா இருந்துடணும், நான் மேல வந்துடணும். காயின் பண்ண தப்பு அதுதான், பேலியாம் பண்ணதும் அதுதான், கோரா பண்ணதும் அதுதான். அவர்கள் அன்பின் விருந்திலே கரைகளாய் இருக்கிறார்கள், பரிசுத்த திருப்பந்தியிலே கரைகளாய் இருக்கிறார்கள். 12:13 வாசிங்க தயவுசெய்து. 12:13 வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அதுதான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான மற்ற 2 குறிப்புகள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கலாம். இது முக்கியமான சத்தியங்கள். திருவிருந்தை குறித்து தெளிவு நமக்கு வேண்டும். அவருடைய சரீரம் இன்னதென்று அறிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆயத்தமான சரீரம், மற்றுடைய பாவங்களை சுமப்பதற்காக பலியாக ஆயத்தமான சரீரம். சகோதரனே சகோதரியே, திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, மற்றவருடைய பாவங்களை, குறைகளை, தப்பிதங்களை நான் ஒரு நாளும் மற்ற இடத்துல குறை சொல்லவே மாட்டேன். அதுக்கு பதிலா அதை என்னுடைய இருதயத்திலே சுமந்தவனாக உம்முடைய சமூகத்தில் வந்து அவர்களுக்காக மன்றாடுவேன். ஆண்டவரே, அவர்களுக்காக மன்றாடுவேன், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெபத்துக்கு கூட மற்ற இடத்துல நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு துக்கத்தோடு சொல்றேன், பேசுறதெல்லாம் பேசிட்டு ஜெபத்துக்காக சொன்னேன். இது மாய்மாலம். இதை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் செவிசாய்த்து கேட்கிறதும் இல்லை. அவதூறெல்லாம் பேசிட்டு இதை யார்ட்டும் சொல்லாதீங்க, ஜெபத்துக்காக சொன்னேன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீ நம்முடைய இருதயத்தை பார்க்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த சரீரத்தினாலே நம்முடைய சித்தனா செய்யப்படும். இந்த சரீரத்தில் நம்முடைய சித்தத்தை செய்யணும். இந்த சரீரத்தில் மற்றுடைய பாரங்கள், மற்றுடைய பலவீனங்கள், மற்றுடைய பாவங்களை நான் சுமக்கிறவனாக என்னை மாற்றும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? அந்த ஒரு உணர்வோடு கூட கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்தவர்களாக திருப்பந்தியிலே பங்கு பெறுவது என்றால் கர்த்தர் உங்களை மெய்யாகவே இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே. Feel the wonderful presence of God. தேவனுடைய சமூகத்தை உணருங்கள். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிஷத்திலே திருவிருந்திலே பங்கு பெற போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்னோட வாழ்க்கையில் இருக்க குறைகள், தப்பிதங்கள், பிள்ளைகளை மன்னியும். நான் இதெல்லாம் யோசிக்காம மற்றவர்களை குறித்து எவ்வளவோ தவறா பேசிட்டேன். மற்றோட இரத்த பழிக்கு ஆளாயிட்டேன் ஆண்டவரே, மற்றோட இரத்த பழிக்கு நான் ஆளாயிருக்கிறேன். என்னை மன்னியுங்க ஆண்டவரே. அந்த சாபத்தை என்னோட வாழ்க்கையை விட்டு, என்னோட குடும்பத்தை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. அந்த சாபத்தோடு நான் வாழக்கூடாது. நீங்க அந்த சாபம் நீக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். பாத்திரமானாய் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து திருவிருந்திலே பங்கு பெற வேணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நம் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான சபையாரே,
இந்த பூமியிலே இந்த சபையிலே நாம் காணப்படுகிறது போல கர்த்தர் மகிமையிலே வரும்போது ஆயத்தப்பட்ட சபையாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காணப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களிடத்தில் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் சபையார் மேல் தங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாரை ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. இரத்தத்தில் முடி மறைத்து கர்த்தர் காப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு பிரசன்னத்தோடு கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கலைந்து போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உம்முடைய பாதுகாவலான நல் கரம் எங்கள் மேல் இருப்பதாக. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, எல்லா கன துதி மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044-26703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.